பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆகஸ்ட் மாதம் தரமான சம்பவங்கள். ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் அனிருத். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சத்யராஜ் மற்றும் இந்த திரைப்படத்தில் அமீர்கான் போன்ற பல ரசிகர் பட்டாளம் நடிக்கும் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம். கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வியாபார ரீதியில் பார்த்திங்கன்னா கேரளா மற்றும் பல இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் தினம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்டேட் தினம் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது ஒரு போஸ்ட்டை பற்றி அருமையாக போட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் சினிமா மார்க்கெட்டில் அதிகமாக வரலாறு அளவுக்கு பேசப்படும் அளவுக்கு வசூல் கொடுக்கும் ஒரு சிறந்த படைப்புகளாக இந்த திரைப்படம் அமையும். கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் மட்டுமல்ல, சீனா மற்றும் பல இடங்களில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவலில் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃப் வசூலை உலக அளவில் இந்த திரைப்படத்தோட வசூலை முறியடிக்கும் ஒரு அருமையான ஒரு கதைகளம் கொண்ட கூலி திரைப்படம். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கதைகளை பொறுத்த வரைக்குமே ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக இருக்கும். ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் ஒரு வரலாறு சொல்லும். அதுபோல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வரலாறு சொல்லும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு படைப்புகள் கொண்ட ஒரு திரைப்படமாக தான் இந்த கூலி திரைப்படம் அமைந்திருக்கு. இந்த கூலி திரைப்படத்தில் ஒவ்வொரு பாடல்களும் வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படத்திற்கான ஒவ்வொரு லுக்கும் தினம் ஒவ்வொரு போஸ்டரும் ஒவ்வொரு இதுவும் வெளியிடுறாங்க. இந்த திரைப்படம் ஒரு பிரமாதமான ஒரு அற்புதமான ஒரு திரைப்படைப்புகளை கொண்ட ஒரு சிறந்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவான கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஆக்ஷன், ஒரு உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு எப்படி ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படங்கள் அமைந்ததோ, விக்ரம் திரைப்படத்தில் எப்படி ஒரு வசூல் கொடுத்ததோ, பொதுவாக ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் போட்டி வரும். ஆனால் அந்த சமயத்தில் எந்த திரைப்படத்துமே வெளியில்லை. பெரிய பட்ஜெட்டில் இருக்க திரைப்படங்கள் வரும்போது குறைஞ்ச பட்ஜெட்டில் இருக்க திரைப்படங்கள் எந்த திரைப்படமும் வெளிவராது. ஒவ்வொரு லுக்கிங்கும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட மூமெண்ட்டு இந்த திரைப்படத்திற்கோட ட்ரெய்லராக இருக்கட்டும் 2ஆம் தேதி வெளியிடுறாங்க ஆகஸ்ட்டு. அந்த சின்ன ஒரு ப்ரொமோ வீடியோ மட்டும் விடுறாங்க அந்த படத்தோட ஷூட்டிங் எடுத்த இடத்துல. அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சிறந்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமையும். இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் திரையரங்கில் பார்த்திங்கன்னா 10,000 திரையரங்கு மேலே இந்த திரைப்படத்தை வெளியிடுறாங்க. இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் எதிர்பார்ப்பு இருக்குது. எதிரும் புதிருமான அமீர்கான் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சத்யராஜ் அவர்களை சொல்லவே வேணாம், பல திரைப்படங்களை இணைஞ்சு நடிச்சிருக்கிறாரு. எதிரும் புதிருமாக வில்லனாக ரொம்ப ஆண்டுகள் கழித்து கூலி திரைப்படத்தில் பயங்கரமான ஒரு வில்லனாக நடிக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடன். சத்யராஜ் அவர்கள் வில்லத்தனம் மிரட்டுவார் எல்லா திரைப்படங்களும் பொறுத்த வரைக்கும். அதுபோல் இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா அவருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி, சரித்திர வரலாறு வரைக்கும் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகமாக கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக கூலி திரைப்படம் அமைந்திருக்கு. இந்த கூலி திரைப்படத்திற்கு தினம் ஒரு அப்டேட்டு கொண்டு இருக்கிறது. ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஸ்டைலு, அவர் நடந்தா ஸ்டைலு, அவர் அந்த முடி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பழைய திரைப்படத்தில் இருக்கிற ஸ்டைலில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படம் ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக அமையும். பட்டி தொட்டியெல்லாம் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்கு வேறு லெவலில் பட்டையை கலப்ப வருகிறது. இந்த திரைப்படத்தோட ஒவ்வொரு லுக்கும் பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும். திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே புக்கிங் ஓப்பன் ஆன உடனே எல்லாமே இதாயிரும். இப்போ ரசிகர் மன்ற ஷோன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்களிலையும் டிக்கெட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. கூலி திரைப்படத்திற்கு அந்த அளவுக்கு தலைவரோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. திடீர்னு இந்த டேட்லாம் அப்டேட் கொடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்கு வருகின்னு சொன்னோன்னே நிறைய குறைஞ்ச பட்ஜெட் திரைப்படத்தை வந்து பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே கூலி திரைப்படம் தான் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்கு வெளிவருகிறது. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படமாக கூலி திரைப்படம் அமையும். கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியேறியது. அதைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர் நடிப்பில் கேப்டன் பிரபாகரன் 100வது திரைப்படம் வெற்றி கண்ட கேப்டன் பிரபாகரன் ஆகஸ்ட் 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படத்தை தரமான 4K முறையில் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் எடுக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சினிமா வரலாறுலே 100 ஆண்டுகள் ஆனாலும் பேர் சொல்லும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு படைப்புகள் கொண்ட திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். கேப்டன் விஜயகாந்த், சரத்குமார் மற்றும் ரூபினி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பாங்க. இந்த திரைப்படத்திற்கான ரிலீஸ் டேட் இன்றைக்கி தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய தேதியில் பத்திரிகையாளர் அவர்களை சந்தித்த ஆர்கே செல்வமணி மற்றும் உதயகுமார் டைரக்டர் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கான டேட்டுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி கேப்டன் பிறந்தநாளுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தை வெளியிடுறாங்க. இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாக ரஜினி
மற்றும் விஜயகாந்த், கமல் திரைப்படங்கள் நிறைய படங்கள் மோதிருக்கு. குறிப்பாக இந்த கூலி திரைப்படத்தை அடுத்து பார்த்திங்கன்னா 500 திரையரங்கில் இந்த திரைப்படத்தை 4K முறையில் திரையிடுறாங்க. அதுதான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம். ரஜினிகாந்த் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் திரைப்படங்களில் நிறைய திரைப்படங்களில் தேட்டரில் மோதி இருக்கிறது. இந்த கூலி திரைப்படத்திற்கு எல்லோருமே எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை இப்போ இருக்க 2K கிட்ஸை பொறுத்த வரைக்குமே பொதுவாக எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. இந்த திரைப்படம் எப்போது தேட்டரில் போட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் சமயத்தில் இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 22 பத்திரிகையாளர்களை சந்தித்து இன்று எல்லோரும் சொன்ன ஒரு பிரமாதமான ஒரு விஷயம், கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட வரலாறு ஒவ்வொரு நாளும் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதைகளம் கொண்ட திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். இந்த திரைப்படத்தோட வெற்றி எங்களோட வெற்றி தான் என்கிற அளவுக்கு இந்த ஆண்டு 2025 கூலி திரைப்படம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த புதிய திரைப்படம் வருது. அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் நடிப்பில் 100வது திரைப்படம் கேப்டன் பிரபாகரனும் வெளிவருகிறது. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா 500 திரையரங்களை வெளியிடும்போது பட்டி தொட்டியெல்லாம் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு வசூல் கொடுக்கணும்னா 4K முறையில் ரிஸ்க் பண்ணி இந்த திரைப்படத்தை கார்த்திகேயன் அவர் தான் ரீலீஸ் பண்ணுறாரு. இந்த திரைப்படத்தில் கேப்டனோட காட்சிகளாக இருக்கட்டும், சரத்குமார் மற்றும் ரூபினி, ரம்யா கிருஷ்ணா போன்ற பலரும் நடிச்சிருக்கிறாங்க. இதை போல் ஒரு தரமான ஒரு திரைப்படங்களை நம்ம சினிமா உலகில் பார்க்க முடியாது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த திரைப்படத்தோட வரலாறு இன்றும் நின்று பேசும் அளவுக்கு ஒரு பெருமையான ஒரு திரைப்படமாக தான் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் அமைந்தது. இளையராஜா இசையில் இதில் இருக்க பாடல் பாசமுள்ள பாண்டியரே என்ற பாடலும் சரி, அந்த வில்லனுக்கு மன்சூர் அலியானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாடலாக இருக்கட்டும், எல்லாமே தரமான அமைஞ்ச ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் திரையரங்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. உற்சாகமாக எல்லோரும் இந்த திரையில் போய் கண்டு மகிழுங்கள். 500 திரையரங்கம் போது தமிழகத்தில் இருக்க எல்லா திரையரங்களுமே கேப்டன் பிரபாகரன் பொறுத்த வரைக்குமே திண்டுக்கல், மதுரை, கோவை மற்றும் பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணும். சென்னையிலேருந்து எல்லா இடங்களுமே இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும். டிக்கெட்டும் ஆன்லைனில் எல்லாமே ஓப்பன் ஆகிரும். கேப்டன் பிரபாகரனுக்கு அந்த அளவுக்கு ஒரு வரவேறாக இருக்கும். இப்போவும் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்த வரைக்குமே திரையரங்கில் எனக்கு கொடுங்க அந்த படத்தை சொல்லி விநாயகர் எல்லோருமே கேட்குற அளவுக்கு ரிலீஸ் பண்ணதுக்கு. ஏன்னா அந்த திரைப்படம் 1991 அந்த அளவுக்கு வசூலை கொடுத்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்புகளாக அமைந்த திரைப்படம் தான் கேப்டனோட திருமணத்திற்கு பிறகு வந்து ஒரு பெரிய வெற்றி கொடுத்த ஒரு திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தான். ஒரு வெற்றி நாயகனாக 1991 கேப்டன் சரித்திர நாயகனாக மிக பிரம்மாண்டமாக 365 நாள் ஓடிய இந்த பிரம்மாண்டமான சில்வர் ஜூப்ளியின் திரைப்படம் ஆகஸ்ட் 22 கேப்டனோட பிறந்தநாளுக்கு முன்கூட்டியே இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க. கேப்டன் பர்த்டே செலிப்ரேஷன் ஒட்டி சிறப்பான கேப்டன் பிரபாகரன் ரீலீஸ் 500 திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படங்களோட மோதுவில் போகிறது தான் கிட்டத்தட்ட 20 படங்களை மோதியிருக்கிறாரு. இப்போ 2025 அந்த ரீலீஸ் பண்ணி கேப்டன் பிரபாகரன் மோதும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இந்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் ரீலீஸ் பண்ணுறாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களின் கூலி மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர் நடிப்பில் கேப்டன் பிரபாகரன் இந்த 2 திரைப்படமுமே ஆகஸ்ட் மாதம் திரையரங்கில் வேறு லெவலில் ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு ஒரு அருமையான திரைப்படமாக ரீலீஸ் பண்ணுறாங்க. கூலி திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பு திறமையாக இருக்கட்டும் எல்லாமே வெளிப்படும் அளவுக்கு. அதுபோல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ஆகஸ்ட் 22 ரிலீஸ்.